மூச்சே எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. எப்படியோ நம்மளும் ஒரு வண்டியை ஓட்ட கற்றுக்கிட்டோம்ப்பா. இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் என்னென்னமோ ஓட்டுறாங்க. ஆனால் நான் இப்போ தான் வண்டி ஓட்ட கற்றுருக்கேன், அதுவும் இந்த எக்ஸில். பரவாயில்ல, இது இருக்கனால ஏதோ கொஞ்சம் உதவியாக இருக்குது. பாட்டி எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னாலும் சரி, அப்பாவை எங்கேயாவது கூப்பிட போகணுன்னாலும் சரி, அழகாக இதுலேயே போயிட்டு வந்துடுறேன். வேலைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமாக இதோட இஎம்ஐயை கட்டி முடிக்கணும். இன்னும் 2 மாதத்தில் எப்படியாவது கட்டி முடிச்சிடணும். அப்போ தான் மீதி வர காசெல்லாம் சேர்த்து வைக்க முடியும். ஆட, என்ன இந்த பொண்ணு இப்படி தாவணி பறக்கிறது கூட தெரியாம வண்டி ஓட்டிட்டு இருக்கு? ஏ பொண்ணு பொண்ணு. ஐயோ, தாவணி அவர் முகத்துல வேற போய் பட்டுட்டு இருக்கேன். ஏங்க சாரிங்க. இந்தாம்மா பொண்ணு, முதல்ல இந்த தாவணி எடுமா. எடுக்கிறேங்க. வண்டியை நிறுத்துமா கொஞ்சம். ஏங்க, நான் வேணும்னு பண்ணல, அது தெரியாம போகும்போது காத்துல பறந்து உங்க முகத்துல பட்டுட்டு. சாரிங்க. ஏமா, வண்டி ஓட்டும் போது இதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? நீ அசால்ட்டா சாரின்னு சொல்ற. இப்போதைக்கு எந்த வண்டியும் வரல, அதனால பரவாயில்ல. ஏதாவது வண்டி வந்திருந்ததுன்னா அந்த நேரம் உன் தாவணி என் கண்ணை மறைச்சிருக்கும். நான் கொண்டு போய் வண்டியில விட்டுட்டு இருந்தா என்ன பண்றது? இந்நேரம் எனக்கு அடிபட்டுருக்கும்ல. ஐயோ, ஏங்க அப்படிலாம் பேசுறீங்க? அதான் ஒன்றும் ஆகல இல்லைங்க. நானும் வேணும்னு பண்ணலையே, தெரியாம தானே பண்ணேன். அதான் சாரி கேட்டுட்டேன்லங்க. இந்தம்மா பொண்ணு, நீ சாரி கேட்கணுங்கிறக்காக நான் இதெல்லாம் சொல்லல. இனிமேலாவது போகும்போது பார்த்து கவனமா போ, சரியா? என் பேர் ஒன்றும் பொண்ணு கிடையாது, என் பேரு மீனா. என்ன பொண்ணுங்களாம் ஒன்றும் கூப்பிடாதீங்க, என் பேர் சொல்லியே கூப்பிடுங்க. ஐயையோ, இப்படி தாவணி பறக்கிறது கூட தெரியாம பொதுமக்களுக்கு இடைஞ்சலா வண்டியை ஓட்டிட்டு நான் இப்போ உன்னை பொண்ணுன்னு சொன்னதுதான் உனக்கு பெருசா தெரியுதோ? அதான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன்லங்க, வேற வேணா அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நீ இப்ப தெரியாம தான் பண்ண, இனி தெரிஞ்சு யாருக்கும் பண்ணாதன்னு தான் சொல்றேன். அப்படி தெரிஞ்சே ஒன்றும் எனக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஊர் புள்ள நீ? உன்னை இந்த ஊர்ல நான் பார்த்த மாதிரியே இல்ல. நல்லா வருவீங்க. என்ன பொண்ணுன்னு கூப்பிடுவீங்கன்னு என் பேரை சொன்னா உடனே ஊர் என்ன அட்ரஸ் என்னன்னு கேட்டுருவீங்களே. ஆட, உன்னை இந்த ஊர்ல பார்த்தது இல்லையேந்தாமா கேட்டேன், வேற ஒன்றும் இல்ல. தெரியும் தெரியும், எங்க பாட்டி பசங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. எல்லாரும் இப்படித்தான் பேச ஆரம்பிப்பாங்க, யாரையும் நம்ப கூடாது, பேர் என்ன ஊர் என்னன்னு கேட்டு பின்னாடியே சுத்துவானுங்க. பிறகு வீட்டுக்கு முந்தி வந்து நிப்பாங்க, கொஞ்ச நாள் ஃப்ரெண்டா பேசலாம்னு சொல்லுவாங்க, அப்புறம் காதலிக்கிறேன்னு வந்து நின்றுவாங்களாம். எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. இது என்னடா வம்ப போச்சு? ஏமா, உங்க பாட்டி எல்லா பசங்களும் இப்படிதான் தான் சொன்னாங்களா? அதுல ஒரு சில பசங்க நல்லவங்களும் இருப்பாங்கன்னா சொல்லி தரலையா? சொல்லித்தரல, யாரையும் நம்ப கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பேரே யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. நீங்க பொண்ணுன்னு கூப்பிட்டனாலதான் என் பேர் பொண்ணு இல்லைன்னு ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டேன். மறந்துடுங்க மறந்துடுங்க மறந்துடுங்க, என் பேர் என்ன நான் சொன்னேங்கிறதே மறந்துடுங்க. இது என்னடா வம்பா போச்சு? ஏமா, நானே கேட்காம நீயா தான் உன் பேரை சொன்ன, இப்ப மறந்துருங்கன்னு சொல்ற? நானா தானே சொன்னேன், இப்பயும் நானே தான் சொல்றேன் என் பேரை மறந்துடுங்கன்னு. மறந்துட்டீங்களா? சொல்லுங்க, மறந்துட்டீங்களா? அது எப்படிமா மறக்க முடியும்? இப்பதானே சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பேர் என்னன்னு நீங்க இப்ப மறந்துடுங்க. சரி, மறந்துட்டேன். சூப்பர். என் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மீனா. இப்பதானே மறந்துட்டேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள என் பேர் கரெக்டா சொல்றீங்க. ஐயோ, தெரியாம ஞாபகப்படுத்திட்டேமா. ஞாபகமே வரக்கூடாது, ஓகேவா? என் மூஞ்சியும் சரி என்னையும் சரி, நான் இங்கிருந்து போன அடுத்த செகண்ட் மறந்துடணும். என் பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. எம்மா, நீ சொன்னாலும் எனக்கு உன் பின்னாடி சுத்தணுங்கிற ஆசை துளி கூட கிடையாது, சரியா? சாயங்கால நேரம் பொம்பளை பிள்ளை தனியா இப்படி போய்கிட்டு இருக்கியே, இந்த ஊர்ல உன்னை பார்த்தது இல்லையே, வேற எதுவும் தூரமா போகணுமோ என்னமோன்னு தான் கேட்டேன், ஒரு அக்கறையில. சொல்ல விருப்பம் இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுக்காக நீயாவே நான் உன் பின்னாடி சுத்துவேன் எல்லாம் பண்ணுவேன்னு கற்பனை பண்ணிக்காத. நான் அந்த மாதிரி பையனும் கிடையாது, சரியா தாயே? நீங்க அந்த மாதிரி பையனோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணு ஒரு பையன் கிட்ட பேரு ஊரு விலாசம்லாம் சொல்லக்கூடாது தானே? சரிதாம்மா, நீ சொல்றதும் சரிதான். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுதான், நல்ல பழக்கம் தான். தேங்க்யூ. எங்க பாட்டி தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. உங்க பாட்டி நல்லாவே வளர்த்துருக்காங்க. சரி சரி, நீங்க தான் யாருன்னு எனக்கு தெரியாதே, உங்ககிட்ட எதுக்கு நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். சரிம்மா, கிளம்பு. இல்ல இல்ல இல்ல, நீங்க கிளம்புங்க. ஏம்மா, என்னாச்சு? இல்லைங்க, இந்த ரோட்ல வேற யாருமே இல்ல, நான் முன்னாடி போய் என் பின்னாடியே வருவீங்க. அப்படியே என் ஊரு என் வீடெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா? ஐயோ, நான் தான் சொல்லிட்டேனேம்மா, நான் உன்னை அப்படிலாம் பின்னாடி தொடர்ந்து வரமாட்டேன்னு. உன் தாவணிய முகத்துல பட்டுச்சேன்னு தான் நான் உன்னை பார்த்து போன்னு சொன்னேன். இல்லைன்னா நான் எதுக்கு இப்போ நின்று உங்ககிட்ட பேசிட்டு இருக்க போறேன் சொல்லு? நானும் நீயும் எப்பவோ போயிருந்திருப்போம்ல. நீங்களும் நானும் போயிருந்திருப்போமா?
ஐயோ கடவுளே! அதாவது நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் போயிருப்பேன். நீ போக வேண்டிய இடத்துக்கு நீ போயிருப்ப. அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஆனனால தானே 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். சரிங்க, அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆனனால பேசுகிறோம். சரி, நீங்கள் பார்க்க வேண்டாம்னு தான் நினைப்பீங்க. உங்கள் கண்ணு யதார்த்தமான ஏதாவது ஒரு கட்டுக்குள்ளே திரும்புறத பார்க்கும். ஓ, இந்த பிள்ளை இந்த ஊர் தானான்னு நினைக்கும். சரி, பின்னாடி போய் தான் பார்ப்போமே, அப்படி என்ன தான் வீட்டில் இருக்கான்னு பார்ப்போன்னு தோணும். அப்போ நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அதனால் நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு உங்களை நான் ஃபாலோ பண்ணி வந்து பார்க்க மாட்டேன். அதனால் தைரியமாக நம்பி நீங்கள் முன்னாடி போகலாம். வித்தியாசமான பொண்ணா இருக்கமா நீ. சரி, நானே முன்னாடி போறேன். நீ பின்னாடியே வா. பார்த்து பொறுமையா வீட்டுக்கு போ. பாய். ஆ ஆ முன்ன பின்ன தெரியாத எனக்கு பாயெல்லாம் வர சொல்லுவீங்களா? அட கடவுளே, என்ன விடுமா, நான் கிளம்புறேன். அப்பாடா, அவர் போயிட்டாரு. நாம கிளம்புவோம். வேண்டாம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் இங்கேயே இருந்துட்டு கூட கிளம்புவோம். அப்பதான் கண்ணாடி வழியா நம்ம எந்த ஊருக்கு போறோம், எங்க திரும்புறோம்னு பார்க்காம இருப்பாரு. மக்களே, எப்படி வந்தா? நான் எப்பவும் போல 7 மணிக்கெல்லாம் வந்துட்டேன் பாட்டி. வந்தா உங்களை ஆளையே காணோம். எங்கடா போயிட்டாங்கன்னு சுத்தி சுத்தி பார்த்தேன். பங்கஜம் பாட்டி வீட்டில் சத்தம் கேட்டுச்சு. சரி, வீட்டை எதுவும் பேசிக்கிட்டு இருப்பீங்க, பிறகு வருவீங்கன்னு நானும் வந்து உட்காந்துட்டேன். ஆமாட்டி, பங்கஜங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு நீ வீட்டுக்குள்ள உட்கார வேண்டியதானே, எதுக்கு பணிக்குள்ள உட்காந்துருக்கா? பாட்டி, அங்கே திரும்பி பாருங்க, நிலா வெளிச்சம் எவ்வளோ அழகா இருக்கு. இங்கே சேரு கிடந்து. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே நிலாவை பார்த்துட்டு உட்காருவோமேனு உட்காந்துட்டேன். நிலாவை பார்க்கறதுலாம் சரிதாமக்கா. பனி பெய்யுதுல்ல, பனிக்கு சளி கிளி பிடிச்சிட்டு என்ன செய்ய? ஏதாவது சொட்டு மாதிரி போட்டுட்டு கூட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிடலாம்ல. ஆமா, இந்த 5 நிமிஷம் நான் உட்கார்றதுனால தான் எனக்கு சளி பிடிக்குது. போவாங்க பாட்டி. ஏட்டி, பெரியவி சொன்னா சரின்னு கேட்கணும். அதுல 1000 விஷயம் இருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும். சரி மக்கா, சாப்பிடுவோமா? மணி 8 கூட ஆயிருக்காதே பாட்டி. நீ வந்ததுலேருந்து எதுவும் தின்றுக்க மாட்டா. நீ எப்போ வந்தாலும் 7 மணிக்கு உனக்கு சூடாக ஒரு காப்பி போட்டு தருவேன், குடிச்சிருப்ப. நானும் இன்னைக்கு நேரம் போனதே தெரியாம பங்கஜத்துக்கிட்ட கதை விட்டுட்டே உட்காந்துக்கிட்டோம்ல. மணி இப்போ 8 ஆக போதில்ல. இந்நேரம் நம்ம டீ வச்சு குடிச்சிட்டு பிறகு ராத்திரி லேட்டாக சாப்பிட்றதுக்கு இப்போயே சாப்பிட்றலாமக்கா? இல்லை, எனக்கு பசிக்கல. நான் வந்தோடனே தண்ணி குடித்தேன். அதுவே வயிறு கொஞ்சம் நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. பிறகு சாப்பிட்டுக்கிடலாம். அப்பாவும் வரட்டும் பாட்டி. அம்மாடி, நீ எதுக்கு அவனெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க? அவன் வர நேரம் வரட்டு. அவன் என்னைக்காவது நம்ம அம்மாவை சாப்பிட்டாளா, என்ன செய்யறா, ஏதாவது கேட்பானா? அவனுக்கு எந்நேரம் பார்த்தாலும் போதையிலே அலையணும். அதுதான் தெரியும். வேற என்ன தெரியும் உங்க அப்பனுக்கு? நீ தான் மக்கா தினமும் வந்துட்டானா, என்ன செஞ்சா, எப்போ போனான்னு எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு நாள் என் மகன் என்ன பண்றான்னு கேட்க மாட்டேக்கான். பாட்டி, அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கதான் செய்யும். அதைய குடிக்கிறனால தான் என் நினப்பு வரமாட்டேக்குன்னு நினைக்கேன். குடிக்காம இருந்தப்பெல்லாம் என்கிட்ட எப்படி பேசி சிரிப்பாவே, என் கூட எப்படி இருப்பாவன்னு உனக்கும் தானே தெரியும். ஆமாட்டி, உன் முகத்துக்காகவாதான் அவன் குடிக்காம இருக்கணும்ல. நீ எத்தனை தடவை குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். சரின்னு மண்டையிட்டு திரும்ப திரும்ப அதே தப்பு தானே செய்கிறவங்க அப்பேன். பாட்டி, என்னதான் அவங்க என்னை பற்றி விசாரிக்கல, என்னை கண்டுக்கலனாலும் அது எனக்கு அப்பா இல்லை. எனக்கு அக்கறை இல்லாமல் போகுமா? ஐயோ பாட்டி, இப்போ எதுக்கு சோகமான? உன் பையனை பற்றி பேசிடவே கூடாதே, உடனே மூஞ்சி அப்படி போயிடும். சரி விடு, அப்பா வந்தோடனே 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். என்ன பாட்டி, உனக்கு பசிக்குதா சொல்லு. பசிச்சதுன்னா நம்ம இப்போவே 2 பேரும் சாப்பிடலாம். பசி இல்லைன்னா மட்டும் அப்பாக்காக வெயிட் பண்ணுவோம், சரியா? நீ சும்மா வருத்தப்பட்டுட்டு இருந்தா எனக்கு பிடிக்காதாமா. இல்லைம்மாக்கா, உங்கள் அப்பா வந்த பிறவே சாப்பிடுவோம். எனக்கும் பசி இல்லை. சரி பாட்டி, எதுக்கு இப்படி உம்முன்னு இருக்க? இதெல்லாம் அப்பா சீக்கிரம் மாறிடுவார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. குடியை நிறுத்திட்டு உன் கூடயும் என் கூடயும் நல்லபடியாக பேசி சிரிச்சு சந்தோஷமா அப்பா இருப்பார். நடந்தா சந்தோஷம்தான் மக்களே. சரி பாட்டி, இங்கே வா, இதில் வந்து உட்காரு. பரவாயில்ல மக்கா, நீ இரு, நான் வேற சேர் எடுத்து போட்டு இருந்துக்கிறேன். இங்கே வா பாட்டி, இதில் உட்காரு. ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. ஐயோ கடவுளே, அப்பா என்னைக்கு குடிச்சிட்டு வந்தாலும் அமைதியாக வந்தாவது படுத்துருவாங்க. இன்னைக்கு என்ன ரோட்ல இருந்து அப்பா கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. ரொம்ப குடிச்சிட்டாங்களோ? சரி, இவெல்லாம் திருந்தே மாட்டான். இவனெல்லாம் பெத்து நான் என்ன நீ வளர்த்தனே தெரியல. பாட்டி, அப்பா சத்தம் கேட்குது, போய் பார்க்கலாம். வா மக்கா, உங்க அப்பா தான் குடிச்சிட்டாங்க, ஆடிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கி. வா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, அந்த சூரியன் வலிக்கு சேதில் விழுந்தது மானே, கண்ணை கட்டி காட்டுல விட்டது தானே தானே, சாராயத்தை ஊத்து ஏ ஜன்னல்ல தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஏ ஜன்னல்ல தான் சாத்து. ஏலே வேல்துற, வயசுக்கு வந்த புள்ள வீட்டில் இருக்கு, நினப்பு இருக்கா இல்லையா? என்ன பார்த்தாலும் இந்த குடி குடி குடின்னு ஏழை சாவுறா. என்னை யாரும் எதுவுமே கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. நான் எந்த வேலை பண்ணுவேன், எப்படி வேணாலும் இருப்பேன். உனக்கு நான் வீட்டுக்கு வர்றது பிடிக்கலன்னா சொல்லிடு, நான் எங்கேயாவது போயிடுறேன்ப்போ. இங்க இருந்து தினம் தானே எங்க உயிரை வாங்குறதுக்கு எங்கேயாவது போய் தொலைல. பாட்டி, என்ன பாட்டி பேசுறிய? அவர் தான் ஏதோ போதையில பேசுறாருன்னா நீங்க வேற வார்த்தையே விடாதீங்க பாட்டி.
பிறகு என்னம்மாக்கா தினம் தினம் அவன் குடிச்சிட்டு வந்து மாட்டிலையும் தாங்க முடியல. நிம்மதியே இருக்க வேண்டாமா நம்ம 2 பேரும்? நம்மளை போட்டு பாடால படுத்தியா? விடு பாட்டி. அப்பாவுக்கும் நம்மளை விட்டா யாரு பாட்டி இருக்கா சொல்லு? சொந்த பந்தம் நமக்கு யார் இருக்கா? இருக்கிறதே 3 பேர். நம்ம கோவத்துல அவரை திட்டி அவர் எங்கேயாவது போயிட்டாருன்னா நம்ம என்னன்னு போய் தேடுவோம் சொல்லு? என்னையே வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்றியா? போறேன், நான் என் பொண்டாட்டி போன இடத்துக்கே போறேன். அப்பா, பாட்டி ஏதோ கோவத்தில் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். தெருவில் நின்று இப்படி சத்தம் போடாதியப்பா, 4 பேர் பார்த்தா அசிங்கமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போய் என்னனாலும் பேசிக்கிடலாம், வாங்கப்பா. ஏய், யார் உனக்கு அப்பா? நான் உனக்கு அப்பா கிடையாது. என் பொண்டாட்டி எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா உனக்கு? உனக்கு என்ன தெரியும்? ஆசையாக கல்யாணம் பண்ணி அவ கூட பல வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ இந்த பூமியில் வந்து பிறந்த அன்னைக்கே என் பொண்டாட்டி உயிரை பறிச்சிட்ட. நீ மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் என் பொண்டாட்டி என் கூடயே இருந்திருப்பா. உன்னை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு மகராசி போய் சேர்ந்துட்டா. இலே, என் பேத்தியை ஒரு வார்த்தை இதுக்கு மேலே பேசினேன், அவ்வளோதான், நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். இவ்வளோதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். ஆமாம். என்ன செய்வ? என்ன நீ பெத்த மாவன், என் மேலே உனக்கு அக்கறை இல்லை. என் பொண்டாட்டியை கொண்ட கொலகாரி அவ மேலதான் உனக்கு பாசம் இல்லை. அப்பா அப்பா, மீனா எலும்புமா, அவன் என்ன நீ போய் தொலைகிறான், வா நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். அவன் எப்படியோ கிடக்கட்டு. பாட்டி, அப்பா போதையில் விழுந்துட்டாருன்னு நினைக்கேன். உள்ளே கொண்டு போய் படுக்க வைப்போம் பாட்டி. தயவு செஞ்சு ஒரு கை மட்டும் பிடிங்க பாட்டி, 2 பேர் கொண்டு போய் படுக்க வச்சிடலாம். எம்மாடி, அவன் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு தானம்மா இருந்தேன். உங்கள் அம்மா இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் அவள் இறந்ததுக்கு நீ தான் காரணம்னு உன்னை இப்படி நினச்சி ஒதுக்கியே வைக்கிறானேம்மா. உன்கிட்ட ஆசா பாசமா ஒரு நாள் பேசியிருப்பானா? அவன் எக்கேடோ போயிட்டு போகிறாம்மா, வாமா உள்ள. பாட்டி, எனக்காக பாட்டி, அப்பா இப்படி இங்கே வெளியே விழுந்து கிடக்கும்போது உள்ளே நமக்கு நிம்மதியாக உறக்கம் வருமா? சொல்லுங்கள், உள்ளே கொண்டு போய் படுக்க மட்டும் வச்சிடலாம். ஐயோ, சரி வா. நம்ம இப்படி அழுகிறத பார்த்தா நிச்சயம் பாட்டி கஷ்டமாக இருக்கும். நம்ம என்னதான் கஷ்டம் இருந்தாலும் பாட்டி முன்னாடி அழுக மட்டும் கூடாது. அவங்கள சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கணும். அப்பாவுக்கு சாப்பாடு இருக்குது, அவர் உறக்கத்துலேருந்து எழும்புனா கூட சாப்பாடு போட்டு கொடுத்துக்கிடலாம். பாட்டியை பார்க்கணும், அதான் முக்கியம். ஐய, இது என்னது? எதுக்கு பாட்டி அழுதுட்ருக்க? அம்மாடி, பாட்டி வயிறு ரொம்ப பசிக்குது பாட்டி, சாப்பிடுவோமா? என்ன பாட்டி அழுதுகிட்டே இருக்க? ஓ, அப்பா இப்படி இருக்கிறத நினச்சி அழுதியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் அவர் உறங்கிட்டார்ல, அவருக்கும் சாப்பாடு சேர்த்தே வச்சுட்டேன். நம்ம சாப்பிட்டது போக அப்பாவுக்கும் சாப்பாடு இருக்கும், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் ராத்திரியில இடையில ஏதாவது முழிச்சா கூட நம்ம சாப்பாடு கொடுத்துக்கிடலாம். நம்ம சாப்பிட்டு உறங்குவோம் பாட்டி, ஏன்னா நாளைக்கு வேற வேலைக்கு போகணும்ல, அசதியாக இருக்குது. உங்கள் அப்பனே உங்ககிட்ட பாசம் காணிக்காமல் இப்படி இருக்கான்னு உனக்கு கஷ்டமாக இருக்கும், எனக்கு புரியுது. என்ன செய்ய, நான் வருத்தப்படக்கூடாதுங்கிறக்காக நீ உன் சோகத்தை மறைச்சிட்டு என்கிட்ட ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசுகிற. எனக்கு புரியுது மக்களே, அந்த கடவுள் மேலே தான் பாரத்தை தூக்கி போட்டிருக்கேன். என்னைக்கு நான் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு தெரியல. என்ன பாட்டி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இப்படி யோசிச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பசிக்குது பாட்டி. வாடியம்மா ராசாத்தி, வா சாப்பிடுவோம். கண்ணை தொடச்சிட்டு வா பாட்டி. சரிம்மா, பாட்டி அழலை, வா சாப்பிடுவோம்.